பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 பாக்ஸஸும் வந்துருச்சு. இரும்பு தான், கோல்டு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பட் ஓகே தான், நல்ல ஸ்டடியாக வெயிட்டாக தான் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து கொஞ்சம் இன்றைக்கி வெளியே ஆக்சுவலாக 2 நாளாக வெளியில் போயினனால ஒரு ட்ரிப் போயிருந்தோம். ஸோ விடிய காலையில் தான் வந்தோம். வந்ததுக்கப்புறம் 12 to 2 ஆக்சுவலாக வைக்கலாம்னு சொல்லிவிட்டு, ஏன்னா வீடெல்லாம் கொஞ்சம் டர்ட்டியாக இருந்தனால க்ளீன் பண்ணிவிட்டு 12 to 2 வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஆஃப்டர்நூன் தான் நாங்கள் பொங்கல் வச்சோம். ஸோ பொங்கல் தான் ரெடி ஆகிட்டுருக்கு. எப்பயுமே ஊருக்கு போவோம். இந்த டைம் வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் எங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கோசரம் இந்த ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 2 days வந்து அந்த ட்ரிப் போயிட்டு பாண்டிச்சேரி ட்ரிப் போயிருந்தோம். அந்த பாண்டிச்சேரி ட்ரிப்போட விலாகும் நான் போடுறேன். பாண்டிச்சேரி போயிட்டு நாங்கள் மார்னிங் தான் வந்தனால லேட்டாக இன்றைக்கி பொங்கல் வைக்கிறோம். ஸோ பொங்கல் பாருங்கள், சூப்பராக பொங்குது, நல்லா அழகாக. ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் நான் பொங்கல் வைக்கிறேன். இல்லைன்னா எப்பயுமே ஊருக்கு போயிடுவோம். இந்த டைம் வேறு ஒர்க் இருந்தனால நாங்கள் ஊருக்கு போகலை. ஸோ பொங்கலும் நல்லா சூப்பராக பொங்கிடுச்சு. நாங்களும் சூப்பராக பொங்கல் செலிப்ரேட் பண்ணியாச்சு. பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் அரிசி நான் சாமி வேண்டிட்டு நாங்கள் அரிசி வேண்டிட்டு போடுவோம். 3 தடவை சாமியை வேண்டிட்டு 3 தடவை அரிசி போட்டதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டில் இருக்க எல்லாருமே அரிசி போடுவோம். அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட், என் குழந்தை எல்லாருமே போடுறோம். போட்டதுக்கப்புறம் பொங்கினது, அதாவது அரிசியும் பருப்பும் போட்டதுக்கப்புறம் வெல்லம் போடுவோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு பொங்கலை இறக்கியாச்சு. பொங்கலை இறக்குனோடனே படைக்கிற வேலை தான் நமக்கு. ஸோ எப்பயுமே நான் 2 பொங்கல் வைப்பேன், வெண்பொங்கல் அண்ட் சக்கரை பொங்கல் 2மே வைப்போம். ஸோ இந்த டைமும் அதே மாதிரி வெண்பொங்கல் அண்ட் சக்கரை பொங்கல் 2மே வச்சேன். நான் வச்சுட்டு சாமிக்கு படைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ எங்களுக்கு இப்படி தான் பொங்கல் போச்சு. நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு வந்து மீஷோவில் 2 ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்துருச்சு. ஸோ அது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி நம்ம பார்க்கலாம். இதை ஒரு கிச்சன் கண்டெய்னர் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். உங்களுக்கு 12 pieces 500 சம்திங் தான் வந்தது. ஏர்டைட் கண்டெய்னர்னு சொன்னாங்க. ரிவ்யூ பார்த்துட்டு தான் நான் ஆர்டர் போட்டேன். ஸோ அதுதான் இப்போது அன்பாக்சிங் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், நான் தலைகீழ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போது அப்படி இருக்குன்ட்டு. ஓகே, கண்டெய்னர் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக கிளாஸ் கண்டெய்னர் மாதிரி, கிளாஸ் கிடையாது, ஃபைபர் கண்டெய்னர்னு சொல்லலாம். நல்லா திக்காக தான் இருந்தது. அதே மாதிரி இது மேலே கேப்பும் வந்து நல்லா ஏர்டைட்டாக இருந்தது. நான் க்ளோஸ் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் இருந்தது. கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் அது கரெக்டாக போட்டு ஃபிக்ஸ் பண்ணால் அது வந்து ஏர்டைட்டாக இருந்தது. ஓகே, நல்லா ஒர்த்தாக தான் இருந்தது அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ எல்லாமே ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்துடலாம். ஸோ ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு ஃபுல்லாக எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். பாருங்கள், மேலே 6 கீழே 6ன்னு சொல்லிட்டு 12 கண்டெய்னர்ஸ் இருக்குது. எல்லாமே இது வந்து 1200 ml கண்டெய்னர் தான். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து கிட்ட 1/2 kgலேருந்து 3/4 kg வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இதில் அந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ வந்து ஒர்த்துன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி பாருங்கள், எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டான். என் பையன் தான் உட்காந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு திரும்ப அந்த இது மேலே கேப்பை போட்டு லாக் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தான். நான் பண்ணுறேம்மான்ட்டு ரொம்ப அடம் பண்ணிகிட்டு இருந்தான் ஆக்சுவலி. பட் ஒர்த்து தான், எல்லாமே நல்லா இருந்தது. கிளாஸுமே அந்த ஃபைபருமே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக கண்டெய்னரும் ஃபைபர் கண்டெய்னர் மாதிரி நல்லா இருந்தது.
ஸோ நல்லா இருக்குது பாருங்களேன். அந்த ஃபைபர் வந்து நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஏர்டைட்டாகவும் இருந்தது. இது எல்லாமே ஒரு நாள் வாஷ் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறத அது ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். ஜஸ்ட் இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி நான் காட்டுறதுக்காக நான் எடுத்தேன் இப்போ. ஸோ 12 பாக்ஸஸும் நான் இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டேன். பாருங்கள், நீட் லுக்காக இருக்குது, எல்லாமே நீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக கிச்சனை இப்படி செட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கிச்சன் எல்லாத்தையுமே இதில் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிச்சன் டூரும் போடுறேன் நான். பாருங்கள், எனக்கு என்னென்ன டிப்ஸ் தெரியுமோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு 1 by 1 நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தெரியுமோ எனக்கு அது கமெண்ட் பண்ணுங்கள். தென் இன்னொரு இது வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது உருளின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்துருச்சு ஆக்சுவலாக இதுவும் வந்து நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் ஆசைப்பட்டு இதை ஆர்டர் பண்ணேன். பார்த்தோம்னா ஆக்சுவலாக பித்தளைன்னு நினச்சேன். பித்தளை கிடையாது, பிராஸ் கிடையாது. இது அயனில் தான் அவங்க கோல்ட் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு அலங்கார பொருளாக இதை வந்து கண்டிப்பாக வைக்கலாம். ஒர்த்தாக தான் இருந்தது. 150க்கு ஓகே, நல்லா வெயிட்டாக இருந்தது. ஆக்சுவலாக நடுவில் இப்போ ஃப்ளார் வச்சுட்டு அதை சுற்றி வந்து இந்த கேண்டில் மாதிரி அந்த கேண்டில் வச்சு நம்ம வைக்கலாம். பொங்கலுக்கு முன்னாடி வரும்னு பார்த்தேன், பட் பொங்கல் கழிச்சு தான் வந்தது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். மீஷோவில் இது 2 தான் ஆர்டர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.